வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ நம்ம திருப்பூரில் இருக்கோம். திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். திருப்பூரில் இருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு ஊட்டி போகணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் இங்கேருந்தே டைரெக்டாக ஊட்டிக்கு பஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம். கரெக்டாக 10:20 மணிக்கு இந்த வண்டி கிளம்பிருச்சு திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டை விட்டு. என்ன நம்ம திருப்பூருக்கு வந்திருந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம பகுதியை பொறுத்தளவு, அதாவது தேனி பகுதியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, மேட்டுப்பாளையம் போகணும் அப்படின்னா நமக்கு நல்ல கனெக்டிங் இருக்குது அப்படின்னா திருப்பூர் வந்துட்டால் அடிக்கடி வண்டி அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் போனாலும் அடிக்கடி வண்டி அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் நம்ம திருப்பூரில் இருந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அதனால் திருப்பூரில் இருந்து மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டி செல்லக்கூடிய இந்த பயணத்தில் என்னோட நீங்களும் இணைஞ்சுக்குங்க. நிச்சயமாக கோல்டு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதனால் வாய்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம 9:30க்கெல்லாம் வந்துட்டோம். இந்த வீடியோ எப்போ எடுத்தோம் அப்படின்னா 18ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 9:30கெல்லாம் நான் இங்கே வந்தாச்சு. வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இப்போது நம்ம ஊட்டிக்கு டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 95 ரூபா ஆகுது. திருப்பூரில் இருந்து 95 ரூபா ஆகக்கூடிய இந்த பயணத்தில் நம்ம அடுத்து வந்திருக்கக்கூடிய இடம் அவினாசி பேருந்து நிலையம். திருப்பூரில் இருந்து நம்ம நிச்சயமாக ஊட்டி போகணும், இல்லை மேட்டுப்பாளையம் போகணும் அப்படின்னா இந்த அவினாசி பேருந்து நிலையத்தை கடக்காமல் நம்மளால் போக முடியாது. ஏன்னா இதுதான் வழி. இப்போது திருப்பூரில் இருந்து மட்டும்தான் வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. திருப்பூரில் இருந்து மட்டும்தான் வண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு காமன் நேரத்துக்கும் ஒரு வண்டி அப்படிங்கிறது இருக்கிறது. நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று கோயம்புத்தூர் வரணும், அப்படி இல்லை அப்படின்னா மேட்டுப்பாளையம் வரணும். கோயம்புத்தூர்லேருந்து காமன் நேரத்துக்கு ஒரு வண்டி, அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் வழியாக வரக்கூடிய வண்டிகளும் இருக்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய வண்டி கூட திருப்பூர் வழியாக இயங்கக்கூடிய வண்டி. ஆனால் இந்த வண்டி கிளம்பக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து காலையில் 5:20க்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி. இப்போது நம்ம மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, மேட்டுப்பாளையம் தான் ஊட்டி போகிறதுக்கு பேஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டுப்பாளையத்தில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் தொடங்க இருக்கிறது. நம்ம வந்து சேர்ந்த நேரத்தில் ஒரு ஊட்டி போகக்கூடிய வண்டி அப்படிங்கிறது இருக்கிறது. பொங்கல் ஹாலிடேஸ், எல்லோரும் ஊருக்கு போயிருப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பயணப்படலான்னு நினச்சா மேட்டுப்பாளையத்துக்கு வந்தால் தான் தெரியுது கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அலை மோதுகிறது அப்படின்னு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி கேரளாவிலிருந்து வரக்கூடிய வண்டி, கோயம்புத்தூர் வழியாக ஊட்டி நோக்கி செல்லக்கூடிய வண்டி. இந்த வண்டியில் ஏறுறதுக்காக எத்தனை பேர் முந்திக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த வண்டி நமக்கு முன்னாடி போகுமா இல்லை பின்னாடி போகுமா, நம்மளை ஓவர்டேக் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போது நம்ம வண்டியும் கிளம்பிருச்சு. இந்த இடம் அப்படிங்கிறது ஊட்டிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் நிற்கக்கூடிய இடம். அந்த ப்ளூ கலர் வண்டியை பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து கோத்தகிரி நோக்கி செல்லக்கூடிய பேருந்து. இப்போது ஊட்டி போகணும் அப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் இருந்து 2 வழிகள் இருக்கிறது. குன்னூர் வழியாக டைரெக்டாக நம்ம போயிடலாம். கோத்தகிரியை பார்த்துட்டு நம்ம போகணும்னு நினச்சோம் அப்படின்னா டைரெக்டாக இங்கேருந்து கோத்தகிரிக்கு பஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் கோத்தகிரி வழியாக ஊட்டிக்கு பஸ் அப்படிங்கிறது இல்லை. கோத்தகிரி போய் அங்கேருந்து ஊட்டிக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. இப்போது ஊட்டி நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்தில் இருந்து கிளம்பிருச்சு. திருப்பூரிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 to 1.25 மணி நேரம் அப்படிங்கிறது ஆகிறது. இதே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா, இப்போ திருப்பூர்லேருந்து வரும்போது நமக்கு 95 ரூபா ஆகுது. கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் 80 ரூபா தான். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, அந்த ரயில்வே ட்ராக் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லணும். நம்மளும் இந்த ட்ராக்கில் பயணப்பட்டிருக்கோம். என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னா, இந்த பயணத்தில் நம்ம எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலை. அது என்ன மாயமோ தெரியல அப்படின்னு கமலஹாசன் ஸ்டைலில் தான் சொல்லணும். அழகான பயணங்கள்லாம் நமக்கு இந்த ஞானோதயம் பிறக்கலை. இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கிறது. அதனால தான் ஊட்டி மலை ரயிலை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. அதே மாதிரி தான் முருதேஸ்வர் போகும்போதும் நமக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும்போதும் வந்து நம்ம எடுத்தோம். அப்போ இருந்து தான் ஆரம்பித்தோன்னு வைங்களேன். இப்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து நம்ம வண்டி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை அடிவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லக்கூடிய வழிகள் எல்லாமே பாக்கு மரங்கள்,
தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு அழகான அற்புதமான பாதையாகத்தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மலை ஏறப்போகிறோம். பல்வேறு கொண்டையூசி வளைவுகளை கடந்து நம்ம அழகான ஊட்டியை தரிசிக்க செல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். மலைகளின் அரசியாக இருக்கக்கூடிய ஊட்டி. இதே மலைகளின் இளவரசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கொடைக்கானல். கொடைக்கானலுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். சரி, ஊட்டிக்கு நம்ம வீடியோ போட்டது இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போட்டிருக்கோம். ஏற்கனவே நிலம்பூரில் இருந்து நம்ம ஊட்டி வந்து ஊட்டியில் இருந்து நம்ம மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்ததை நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஆனால் அந்த டயத்தில் நம்ம காமிக்க முடியாத பல அற்புதமான காட்சிகளை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போது நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி போகிறதற்கு 2 வழிகளில் நம்ம செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பேருந்துகளில். பேருந்து இல்லாமல் எந்த வழியில் நம்ம போக முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மலை ரயில். நிச்சயமாக யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வழித்தடத்தில் ரயில் பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கும். எனக்கும் இருந்தது, அது நிறைவேறிடுச்சு. ஆனால் அது உங்களுக்கு காமிக்க முடியாமல் போச்சு. ஆனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஊட்டியில் இருந்து நீங்கள் மலை ரயிலில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட்னு தான் சொல்லணும், 1 மாதத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் புக் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது சனிக்கிழமை, ஆனால் நல்ல டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆப்போசிட்டில் இருந்து வரக்கூடிய மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய வண்டியை நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு கொண்டை ஊசி வளைவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பேருந்து ரிவேட்ஸ் எடுத்து தான் திரும்ப வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ரோடு சின்ன ரோடா அப்படின்னு கேட்டால், மலைகளை பொறுத்தளவு எல்லா ரோடுமே சின்ன ரோடாக தான் இருக்கும். ஆனால் சில வண்டி அப்படியே சல்லுன்னு திரும்பிடும். சில வண்டி வந்து கொஞ்சம் விதிவிலக்கு, ரிவேட்ஸ் எடுத்து தான் திரும்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம ரிவேட்ஸ் எடுக்கக்கூடிய நேரங்களில் பல்வேறு கார் ஓட்டி வரக்கூடிய நண்பர்கள் நம்மை முந்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அழகான ரம்யமான காட்சியை பார்க்குறதுக்காக இப்போது நம்ம ஊட்டி நோக்கி பயணப்பட்டுருக்கோம். எதுக்காக ஊட்டி போகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஊட்டியில் இருந்து ஒரு பேருந்து பயணத்தை மேற்கொள்வதற்காக நம்ம போகிறோம். ஊட்டியில் இருந்து எந்த பேருந்து பயணத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். ஊட்டியில் இருந்து பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம போகக்கூடிய பேருந்து அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான பேருந்து அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு மணிக்குள்ளே ஊட்டி போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் கிளம்புனதே லேட்டு. இது என்றைக்கு தான் சீக்கிரம் கிளம்பியிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, நம்முடைய வேலை அப்படிங்கிறது அந்த அளவிற்கு இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. நம்ம 10:20க்கு கிளம்பக்கூடிய வண்டியில் தான் கிளம்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊட்டிக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பயணித்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண பேருந்துகளை தவிர்த்து எஸ்சிடிசி ஸ்லீப்பர் வகையிலான பேருந்துகள் கூட ஊட்டிக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. செங்கோட்டையிலிருந்தும் பஸ் இருக்குது, திருநெல்வேலியிலிருந்தும் பஸ் இருக்குது, கன்னியாகுமரி, சிவகாசி, இப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேருந்துகள் அப்படிங்கிறது ஊட்டிக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதனால் நம்ம எங்கே போகணுன்னாலும், எங்கே இருந்து ஊட்டிக்கு போகணுன்னாலும் பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற தைரியத்தோடு நம்ம ஊட்டிக்கு பயணிக்க முடியும். இப்போ ஊட்டிக்கு பயணிக்கணும் அப்படின்னா, அந்த மலை ரயிலை பிடிக்கணும் அப்படின்னா, ட்ரெயினில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் இருக்குங்க. சென்னையிலிருந்து வருபவர்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ். இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் சென்னையில் இருந்து கிளம்பி சேலம் வழியாக இயக்கப்படுகிறது. இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா, பரளியாறு அப்படிங்கிற இடத்துல நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள் வண்டி நிற்கும். எதுக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறது, அதுக்கு இந்த இடங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ட்டு. இது விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால, அதுவும் பொங்கல் விடுமுறை அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் இந்த ஊட்டியை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பேருந்தும் இங்கே நின்றுட்டுருக்கு. இந்த வண்டியில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கேரள அரசாங்கத்தினுடைய பேருந்து இப்போ பின்னாடி வந்துட்டுருக்கு. நிச்சயமாக இந்த பார்த்திங்களா முந்தி போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம டிரைவர்ஸை நான் குறைலாம் சொல்லவே கிடையாது. ஏன்னா
டீசல் மிச்சம் பண்ணுறது இல்லை எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கிறதுனால குறுகிய வேகத்தில் மட்டும்தான் செல்லணும் அப்படின்னு ஆணை இருக்கிறதுனால அவங்க இப்படி தான் போக முடியும். ஆனால் கேரளாவோ இல்லை கர்நாடக இங்கே பாருங்கள், 2 அரசு பேருந்துகள், கேரள அரசு பேருந்துகள் கிராஸ் ஆகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்று வந்து ஊட்டியிலிருந்து வரக்கூடிய பேருந்து, நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கக்கூடிய பேருந்து ஊட்டி நோக்கி செல்லக்கூடிய பேருந்து. பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவிலையும் வந்து நிறுத்தி நிதானமாக ரிவேர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் திரும்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நம்ம பேருந்துக்கு இருக்கிறது. பேருந்து பெரிய பேருந்து, வேறு வழி இல்லை, அப்படி தான் போய் ஆகணும். கண்டக்டருனுடைய பாடு ரொம்ப திண்டாட்டம் தான். ரிவேர்ஸ் வரும்போது அவர் அப்படியே கையை காமிச்சு பொறுங்க 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 அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ரிவேர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரூட்டு நிறைய பைக் ரைடர்ஸுக்கு சொர்க்கம் அப்படின்னே சொல்லணும். நம்ம பல்வேறு மலைத்தொடர்களில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பிடத்தகுந்தது கொல்லிமலை. 71 ஹேர்பின் பெண்டுகளை கொண்ட அந்த மலையிலையும் பைக் ரைடர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஓரளவுக்கு ஊட்டி மலை, அதாவது இந்த நீலகிரி மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறி பாதி தூரத்தை கடந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். தூரத்தில் பார்க்கும்போது அந்த நீல மலைகளின் அழகு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெரியுது. நான் ஏற்கனவே நீலகிரி எக்ஸ்பிரஸை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்த பிறகுன்னா ஊட்டி மலை ரயில் அப்படிங்கிறது கிளம்பும். இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸுக்கு அங்கேருந்து, அதாவது சென்னை சென்ட்ரலிருந்து கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து லோகோ ரிவேர்சல் எடுத்த பிறகுதான் மேட்டுப்பாளையத்தை நோக்கி செல்ல முடிகிறது. சரி, இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, இருக்குது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினும் இருக்குது. பஸ்ஸில் போகக்கூடிய நேரமும் சரி, ட்ரெயினில் போகக்கூடிய நேரமும் சரி, கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் அந்தந்த டயத்துக்கு நம்ம போயிட முடியும். ஆனால் அந்த மலை ரயிலை பிடிக்கணுன்னா நல்ல கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ஒரே வழி நீலகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். இந்த நீலகிரி பல்வேறு மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு தொழில்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கொஞ்சம் தூரத்தை நம்ம கடந்த உடனே அந்த குன்னூர் நோக்கி பயணிக்கும் போது தேயிலை எஸ்டேட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும். இங்கே வேலை செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த டீ எஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஊட்டியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஊட்டியிலிருந்து கூடலூர் வரைக்குமே, கூடலூரில் இருந்து கேரளாவின் சுல்தான் பத்தேரி போகிற வழி எல்லாமே தேயிலை எஸ்டேட்டை தான் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே அந்த ரூட்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா சேரங்கோடு வழியாக இயங்கக்கூடிய அந்த பாதையில் நம்ம பயணப்பட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பைக் ரைடர்ஸுக்கு சொர்க்கபுரி அப்படின்ட்டு. முன்னாடி ஒரு தம்பி என்ன வேகத்தில் போனார் பார்த்தீங்களா. ஆனால் பைக் ரைடர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ரூட்டு அழகான ரூட்டு தான், ஆனால் அழகு ஆபத்தையும் விளைவிக்கக்கூடும். அதனால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இப்போது நமக்கு முன்னாடி பல்வேறு வண்டிகள் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகுது. ஏன்னா இந்த வண்டிக்கு ஊட்டியில் போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 2:30 மணி. இந்த வண்டி ஊட்டி வரைக்கும் தான் போகுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஊட்டியை தாண்டி கூடலூர் வரைக்கும் தான் போகுது. கூடலூர் வரைக்கும் போகும்போது நம்ம கூடலூர் வரைக்கும் போகாமல் ஏன் ஊட்டியில் இறங்குறோம் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய ஒரு குழுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போகக்கூடிய அந்த பேருந்து பயணம் அப்படிங்கிறது கூடலூருக்கு வந்து தான் போகும். ஆனால் கூடலூர் வரைக்கும் கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. கூடலூருக்கு அப்புறம் ஃப்ரீயாக கூட இருக்கலாம். ஆனால் எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம ஊட்டியிலிருந்தே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஊட்டினாலே ரிஸ்க்கு, நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கோம், அவ்வளோதான். நிச்சயமாக இது ஒரு நீண்ட நெடிய பயணமாகத்தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்குமே இங்கே பார்த்தீங்களா, நேராக போகாமல் நம்ம இப்போ டைவர்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டு வந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் நோக்கி செல்லக்கூடிய பாதை. இப்போது வந்து நீலகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் மலை மாவட்டம் மட்டும்தான். கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு. குன்னூரை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு. குன்னூருக்கு அடுத்து வேறு என்ன, ஊட்டி தான். ஆனால் குன்னூர்லேருந்து ஊட்டி போகக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் ரம்மியமாக, அழகாக, அற்புதமாக, வார்த்தையே இல்லைங்க, வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான பாதை. இந்த டிராஃபிக்கை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த டிராஃபிக்கை தாண்டிட்டு அதுக்கடுத்து நம்ம குன்னூரை விட்டு வெளியே ஏறினோன்னே எந்த அளவிற்கு பாதை ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வந்த நேரம் 2ஆம் கட்ட நேரங்க.
கொஞ்சம் வெள்ளனா வந்திருந்தோம் அப்படின்னா மலை ரயில் கிராஸ் ஆகிறது கூட நம்மளால் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. முன்னாடி போகக்கூடிய பேருந்து குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் செல்லக்கூடிய லோக்கல் பேருந்து. இப்போது இந்த பேருந்து நம்ம பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய பேருந்தை விட அந்த பேருந்து ரொம்ப வேகமாக போகும். காரணம் என்ன அப்படின்னா, மலையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க, அங்கேயே இருந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு நெளிவு சுழிவு அப்படிங்கிறது தெரியும். எந்த இடத்துல வளைவு இருக்குது, எந்த இடத்துல எந்த வேகத்தில் போகணும், எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணணும். நம்ம கூட பார்த்துருப்போம். இந்த கம்பத்தில் இருந்து குமிளி வரைக்கும் போகக்கூடிய அற்புதமான மலைப்பாதை நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதையில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, லாங்கில் இருந்து வரக்கூடிய டிரைவருக்கு ஓட்டிகிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக வர்றவங்க தான். ஆனால் டவுன் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி போகும். நம்ம டவுன் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி போகிறத எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்னா, நிச்சயமாக அந்த குமிளி மலை சாலைகளில் பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ரெகுலராக ஓட்டுறவங்க. இந்த குமிளியில் இருந்து அல்லது கம்பத்தில் இருந்து குமிழி நோக்கி செல்லக்கூடிய பேருந்தை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 முறை அவர்கள் இயக்கியாக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. 6 சிங்கிள்னு வைங்களேன். கம்பத்துலேருந்து கிளம்பி குமிழி போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு ட்ரிப் முடியுது. அந்த மாதிரி 3 ட்ரிப் அவங்க முதல் நாள் செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து மறுநாள். இப்போது டவுன் பஸ் டிரைவர் கண்டக்டருக்கு டியூட்டி டைம் எப்படின்னா, முதல் நாள் மதியானம் ஏறுவாங்க, மறுநாள் மதியானம் இறங்குவாங்க. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 6 சிங்கிள் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக அவங்க டியூட்டி டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 12 சிங்கிள் ஓட்ட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் டவுன் பஸ் டிரைவருக்கு எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணணும், எப்படி போனால் ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிற சூட்சமம் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நம்ம இந்த குமிளி ரோட்டில் டவுன் பஸ் ஓவர்டேக் பண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஊட்டி மலைப்பாதை குன்னூருக்கு அப்புறம் ரொம்ப அழகாக மாறிடும் அப்படின்னு. நிச்சயமாக இதுதான் அழகான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. குடியிருப்புகளை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த மலை நகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. கொடைக்கானலாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், ஏலகிரியாகட்டும், இருக்கிறதுலையே மிகப்பெரிய நகரம், மலை நகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஊட்டி தான். அதற்கடுத்து கொடைக்கானல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அது உண்மையாக இருக்கும். ஒரு வேளை ஊட்டியை விட கொடைக்கானல் பெருசா அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் தெரியல. ஆனால் அந்த உட்பகுதிகளை கணக்கிடும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஒரு 1 மணி இருக்குது. இந்த 1 மணிக்குமே இன்னும் சூரியன் தன்னுடைய வேலையையோ மூஞ்சியையோ காமிக்கவே இல்லை. அந்த அளவிற்கு மிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏற்கனவே நமக்கு கோல்டு, வாய்ஸ் பிரச்சனை. இந்த கோல்டில் நம்ம ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு யோசித்தா எந்த ஒரு வேலையுமே ரிஸ்க் எடுக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. வந்தால் வரட்டும், போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது தான் சூரியன் தன்னுடைய முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த தூரத்தில் தெரிகிற பச்சை பசேல்னு இருக்கிற டீ எஸ்டேட் மேலே, அந்த பிளான்டேஷன் மேலே சூரியன் படக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது இல்லையா? இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாமே எத்தனை நாளைக்கு நமக்கு கிடைக்கும்? நிச்சயமாக நீங்கள் ஊட்டிக்கு வரணும் அப்படின்னா அதோடைய கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியணும். ஊட்டிக்கு வரணும் அப்படின்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு நம்மளால் ட்ராவல் பண்ணுறது ஈஸி. ஆனால் எந்த மாதத்தில் வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்துங்க எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூரியன் தெரிஞ்சது, இப்போ மேகமூட்டம் அப்படிங்கிறது மூடிருச்சு. அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கேப்பில் மட்டும்தான் சூரியன் தெரியல, ஆனால் சூரிய வெளிச்சம் படுறதுக்கான அந்த அறிகுறி அப்படிங்கிறது இருக்குது. தமிழகத்திலேயே இப்படி அற்புதமான காட்சிகள் இருக்கும்போது நம்ம ஏன் வெளி மாநிலங்களுக்கு செல்லணும் அப்படின்னு சில நேரங்களில் தோணும். அங்கே பாருங்கள், தூரத்தில் எல்லாமே மஞ்சள் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய விளம்பரத்தை ஒவ்வொரு வீட்லேயுமே வரைஞ்சிருக்கிறாங்க. அதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த வீடுகளுக்கு மேலே அப்படியே பனிமூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் பார்த்த எல்லாமே இப்போ வெள்ளை கலராக தெரிய ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊட்டியை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இனிதே நிறைவடையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால்
ஊட்டி வந்துட்டாலுமே அதுக்கடுத்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நிறைவேற சில நாட்கள் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, ஊட்டியோட நம்ம அப்படியே திரும்பி போயிடுறதில்ல. அதிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு சென்று விட்டு தான் திரும்ப நம்ம ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்குமே ரயில்வே இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்த நான், சில நேரங்கள்ல சில சுற்றுலா தலங்களுக்கும் செல்வது உண்டு. அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா, சுற்றுலா தகவல்களையும் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது. அந்த மஞ்ச கலர் வண்டி இந்த ரோட்ல அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அழகு ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா? இதுவரைக்கும் கிராமங்கள் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணியிருப்போம். மலைகள கவர் பண்ணியிருப்போம். அந்த வகையில ஊட்டிய கவர் பண்ணது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது. இப்போ ஊட்டி நகரத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில ஊட்டி நகரம் அப்படின்னா, உள்ள போயிட்டோமா அப்படின்னு கேட்டா இல்ல. அவுட்டருக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா, இன்னுக்கு அடுத்துமே அற்புதமான காட்சிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ ஊட்டி பேருந்து நிலையத்தில நம்முடைய பயணம் இந்த பயணம் இனிதே நிறைவடைய இருக்கிறது. இந்த பயணம் இதோட நிறைவடையல. இந்த பயணம் நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா, அதுக்கடுத்து நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ வரைக்கும்